மது, கஞ்சா, அப்புறம் விதவிதமான போதைப் பொருட்கள். பெரியவர்கள், இளைஞர்கள், இப்ப பள்ளி மாணவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சிறுவர்கள், இப்படி நீக்கமர நிறைஞ்சிருச்சா இந்த போதை பழக்கம்? எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சா சமூகத்துல? சார், போதைன்றது எல்லா காலத்துலயும் இருக்கு சார். நான் முதல்ல கஞ்சாவை, நான் ஓப்பனாக சொல்கிறேன், கஞ்சாவை பார்த்தப்போ எனக்கு வயசு 17, இப்போ எனக்கு வயசு 58. ரைட்டுங்களா? எல்லா காலத்துலேயும் எல்லா பீரியட்லேயும் ப்ரௌன் சுகரை பார்த்துருக்கோம், கஞ்சாவை பார்த்துருக்கோம். இது 17-18 வயசில் நாங்கள் சென்னையில் பிறந்தவனுங்க பார்த்துருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் இல்லை, இப்போ 5 வயசு 6 வயசு 7 வயசுலாம் சொல்கிறார்ல ரகு. இது 5 வயசு 6 வயசு சொல்கிறாரு அவர். அது எனக்கு தெரியல. 5 வயசுல கஞ்சா அடிக்கிறானா ரகு பார்த்தாரா? 6வது 7வது படிக்கிற பசங்கள்ட்டையும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். 5 வயசுங்கிறது ரொம்ப ரைட்டா? நான் பார்க்கறது 40 வருஷத்துக்கு முன்னாடி 17 வயசில் பார்க்குறேன். கஞ்சாவை பார்க்குறேன், ப்ரௌன் சுகரை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன். ரைட்டுங்களா? இது இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன, இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் சிந்தாதிரிப்பேட்டையில் குட்கா விற்கிது. போன ஆட்சியில் குட்கா விற்றதுக்கு ஒரு மந்திரி மேலேயே கேஸ் போட்டு, டிஜிபி மேலே கேஸ் போட்டு, கமிஷனர் மேலே கேஸ் போட்டு எல்லாமே நடந்து சிபிஐயில் இருக்காது. குட்கா எல்லா பீரியட்லேயும் வருது. என்னென்னா, குட்காவை எப்படி சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆராய்ச்சி பண்ணேன். எப்படி எக்மோர், சிந்தாதிரிப்பேட்டையிலாம் பார்த்தீங்கன்னா 5 பொருள் 5 பாக்கெட்டாக தான் விற்கிறான். விற்கிறான் கரெக்டாக மாமூல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. ரைட்டுங்களா? இல்லை தனிநபரா? கடைகள் நல்ல மாமூல். எங்கள் எக்மோர் ரீஜன்லாம் உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் நிறைய இறங்குற இடம். அங்கே குட்கான்றது ரொம்ப மேண்டேட்ரி மாதிரி அவனுங்களுக்கு. அது விற்கிது. நீங்கள் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே கஞ்சாவாகட்டும், குட்காவாகட்டும், சார் சொல்கிற மாதிரி அன்டைமில் விற்கிறது, சரக்கை விற்கிறது ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸோட கரப்ஷனோட சம்மந்தப்பட்டது. போலீஸுக்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எங்கேயுமே கஞ்சா விற்க முடியாது, எங்கேயுமே குட்கா விற்க முடியாது. போலீஸோட கன்னிவன்ஸ் இல்லாமல் எங்கேயுமே கஞ்சா விற்க முடியாது. இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? வித்தா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை போலீஸோட உதவியோட அதை விற்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? போலீஸோட உதவியோட வித்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால அது ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கோங்க. இல்ல போலீஸ் துணையோட விற்பாங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, போலீஸ் கண்டுபிடிக்கிற போலீஸ் முதல்ல கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு கேஸ் போடுவாங்க. ரெண்டாவது அவன் விற்கும்போது எப்போ ஒரு அமௌண்ட் எனக்கு மாமூல் கொடுத்துரு அப்படின்ற அடிப்படையில் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடும். இந்த நீங்கள் கள்ளசாராயமானால் இல்லை பொதுமைப்படுத்தலாமா? இப்போ ரகு சொன்னார்ல, சென்னையின் ஒரு பகுதி கானா பாடுறவங்க எல்லாரும் இப்படின்னு பொதுமைப்படுத்துற மாதிரி ஒட்டுமொத்த காவல்துறையும் இந்த மாதிரி போதை விற்பனைக்கு துணை போகுதுன்னு பொதுமைப்படுத்திட முடியும். அதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ரா கார்க், இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட அஸ்ரா கார்க் எக்ஸப்ஷன். அவர் மதுரையில் கஞ்சாவை பிடிச்சதோடு இல்லாமல் கஞ்சா வித்தவனுங்க சொத்துக்களை எல்லாம் அட்டாச் பண்ணார், சீஸ் பண்ணி அதை ஹைகோர்ட் பாராட்டிச்சு. அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவுகளில் மெத்தனால் எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்றதை ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஒரு இடத்துல மெத்தனால் ஃப்ளோட் ஆகி சாவாகுது, அதுக்கடுத்தது கள்ளக்குறிச்சியில் சாவாகுது. ரைட்டுங்களா? ஸோ த கண்டினியூவேஷன் இஸ் தேர். அப்போது மெத்தனால் எங்கேருந்துன்னு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க எஸ்ஐடி போட்டு. ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் விற்காமல் அது செயலிழந்த பெட்ரோல் பங்க்கு அதுக்குள்ளே டேங்கர் வச்சு மெத்தனால் சப்ளை ஆகுது. சரிங்களா? இதில் முக்கியமான காரணம் போலீஸோட கரப்ஷன் தான். போலீஸுக்கு தெரியாமல் நான் ஒரு 30 வருஷம் க்ரைம் ரிப்போர்ட்டர். போலீஸுக்கு தெரியாமல் இந்த மாதிரி அஃபென்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. போலீஸ் ஸ்ட்ரிக்ட் அண்ட் விஜிலாக இருக்கிறாங்கன்னா எவனாலையும் இது பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் பல கிலோகள், இப்போது இவரே சொல்கிறாரு, அஸ்ராவே சொல்கிறாரு, திருவள்ளூரில் நாங்கள் 1000 கிலோ கஞ்சா பிடிச்சோம். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்கிறாரு, இந்த திருத்தணி இன்சிடென்ட் சம்மந்தமாக 1000 கிலோ கஞ்சா பிடிச்சோம், மெத்தப்பட்டமைன் பிடிச்சோம்,
நாங்கள் சேஸ் பண்ணி ஆந்திராவுக்கு போனோம், டெல்லிக்கு போனோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் சேஸ் பண்ணி தே ஆர் ட்ரைங். இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் வந்து சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போதை மருந்து பழக்கம் வந்து அதிகரிக்கிறது, அதன் மூலமா வன்முறை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு சமூக பிரச்சனை. அது அப்படியே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதற்கு காவல்துறை பொறுப்புன்னு போய் அங்க மட்டும் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணா போதுமா? அக்கௌண்டபிலிட்டி அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பேஷண்ட்டு டெட் ஆகிறான்னு வச்சுக்கோங்க, டாக்டர் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் என்டையர் மருத்துவ இன்ஸ்டிடியூஷனை சொல்ல முடியாது. யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அது மாதிரி இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போலீஸ் தான், போலீஸோட இதுதான் வந்து இதுக்கான காரணம். இது வந்து ஒரு மாமூல் வாழ்க்கைன்றது வந்து அந்த காலத்தில் சாராயம் விற்கிறது கதையிலேருந்து, கல்வராயன் மலையில் வந்து சாராயம் காய்ச்சுறாங்கன்னா அவங்க வந்து விதவுட் த கன்வீனியன்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து காய்ச்சவே முடியாது. அங்கே வந்து குடிசை தொழில் சாராயம் காய்ச்சது. பாலிசி மேக்கிங்கா என்ன பண்ணீங்கன்னு ரகு கேட்டார்ல. பாலிசி மேக்கிங்கா மது விற்பனையை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? போதை மருந்து விற்பனையாகாம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இளைஞர்கள்ட்ட விளையாட்டு திறனை ஊக்குவிக்க என்ன நடவடிக்கைன்னு பாலிசியா அட்மினிஸ்ட்ரேட்டிவா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நிறைய லேப்சஸ் இருக்குன்னு அவர் சொன்னார். சார் லேப்சஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது சார். நீங்கள் வந்து நான் கூட கமிஷனராக வந்தவங்க கிட்டலாம் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது போதை மறுவாழ்வு மையம் வந்து வட சென்னை பகுதிகளில் அதிகமாக ஏற்படுத்தணும். அந்த புருவம்னு ஒரு டேப்லெட் சார், புருவம்னு ஒரு டேப்லெட், அந்த டேப்லெட்டை போட்டு தான் போய் வெட்டுறான். லா அண்ட் ஆர்டர் இன்சிடென்ட் எல்லாம் அவன் பண்ணுறான்றது காரணம் புருவம் 10 புருவம் 16 ஒரு டேப்லெட்டு மெடிக்கல் கடையில் விற்கிது, மெடிக்கல் ரெப்பு மூலமாக ஃப்ளோட் ஆகுது. புருவம்னு ஒரு டேப்லெட் ஒரு படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க. அந்த டேப்லெட்டை நீங்கள் போட்டிங்கன்னா ஒருத்தரை கொலை பண்ணோன்னு முடிவு பண்ணிங்கன்னா கொலை பண்ணோன்ற அந்த எய்ம் மட்டும்தான் இருக்கும். அதில் போய் வெட்டுறானுங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் திருத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மென்டல் ஹெல்த் அசைலம். சென்னையில் மென்டல் ஹெல்த் அசைலம் இருக்கிறது ஒரே ஒரு இடம் தான் சார், கீழ்ப்பாக்கம். ஆனால் சென்னையோட பாப்புலேஷன் 1 கோடி. அவங்க வச்சிருக்கிற மென்டல் ஹெல்த் அசைலம் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் போதை மறுவாழ்வு மையம் சொல்லிட்டு நிறைய பேர் சென்டர்ஸ் வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வரணும் உங்களுக்கு. அதில் நிறைய லேப்சஸ் இருக்குது. பட் இந்த ஃப்ளோட்டு குட்காவாகட்டும், கெஞ்சாவாகட்டும், கள்ளசாராயமாகட்டும், இந்த ஃப்ளோட் எல்லாருமே வந்து பொறுப்பு காவல்துறை.